கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளே அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். 39 சங்கீதம் 3 வசனத்திலே, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். இந்த வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ உங்க பிள்ளைகளுடைய பரிசுத்த ஆவியான பேச வேண்டும். அடியனை மறைத்து நீங்க பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டு, 24 மணி நேரம் நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னா ஒரு ஃபயரா இருக்கணும். நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். வேதத்தை தியானித்து ஜெபிக்கும் போது உங்களுடைய ஜெபம் ராக்கெட் வேகத்துல பரலோகத்துல போயிட்டு இருக்கும். இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? தூங்கி எந்திரிச்சோடனே நம்ம ஜெபம் பண்றோம். சில குடும்பத்துல தான் பைபிள் வாசிக்கிறோம், சில குடும்பத்துல அப்படியே செய்தி கேட்டு வெளியில கிளம்பி போயிடுவாங்க. நீங்க கையில பைபிள் எடுத்து ஒரு வசனம் 2 வசனம் நல்லா ஆழமா தியானிக்கணும். ஒரு அதிகாரம் வாசிக்கிறீங்க, அதுல ஏதாவது ஒரு வசனத்து மூலியமா ஆவியானவர் உங்கள்கிட்ட திட்டமா பேசுவார். அந்த வசனத்தை மறுபடியும் ஒரு 5 தடவை 6 தடவை வாசிக்கும் போது அந்த வசனத்தோட வெளிச்சம் உங்களுக்கு தெரிய வரும். அந்த வசனத்துல மறைபொருள் ஆவியானவர்கிட்ட பேசுவார். மறைபொருளை பேசும்போது தான் தெரியும், இதுல இவ்வளோ ஆகாரம் இருக்கா, இவ்வளோ கிஃப்ட் இருக்கா, இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லி நமக்கு புரிய வரும். அப்போ ஒரு வசனத்தை 5 தடவை 4 தடவை நம்ம தியானிக்கும் போது ஆவியில வளர முடியும். உங்க இதயத்திலே கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் ஏதாவது ஒரு காரியம் எல்லாம் விலகிரும். வாழ்க்கையில ஏதாவது தடை இருந்தால் விலகிரும். குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தால் மாறிடும். இது எல்லாம் எப்போ தெரியுமா? நம்ம தியானிக்கும் போது. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது. நான் தியானிக்கல என்ன, கையில பைபிள் எடுத்து இரவு போலமா உட்காந்து தியானிச்சுட்டு இருக்கணும். என் வாழ்க்கையில நான் 11 வயசுல நான் வேலைக்கு போனாள். எனக்கு கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா புரியாது. எழுத்து கூட்டி தான் வாசிக்க ஆரம்பிச்சேன். பல மணி நேரம் உட்காந்து வாசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஆவியார் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். நான் எங்கெல்லாம் பாவம் பண்ணியிருக்கேன், எப்படிலாம் என் வாழ்க்கையில குறை இருக்கு, ஆவியான வெளிப்படுத்த ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் மனம் திரும்ப ஆரம்பித்தேன். உங்களுக்கு செய்தி என்ன? நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. நம்ம வேதத்தை தியானிக்கும் போது ஒரு அக்கினி உங்க இருதயத்துல பற்று பிடிக்கும். அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். ஒரு 10 நிமிஷம் நம்ம 20 நிமிஷம் ஒரு அதிகாரத்தை உட்காந்து அளவுக்கு அதிகமா தியானிங்க. அதுக்கப்புறம் நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி வித்தியாசமா இருக்கும். உங்க ஜெப வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். நீங்க ஜெபிக்கும் போது ஒரு வித்தியாசமா இருக்கும். ஏன்னா பரிசுத்த ஆவி உங்களோட இடைப்பட்டிருப்பார். ஹல்லேலூயா. டெய்லி இனிமேல் வேதத்தை அதிகமா தியானிங்க, துதிங்க. உங்க ஜெபத்துக்கு உடனே பதில் வரும். கண்களை மூடி நாம் புதிய நாளுக்காக ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. புதிய நாளுக்கான கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம்ப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன் என்று எழுதப்பட்டிருக்கு. எந்த குடும்பத்துல எந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையுமே கத்து சந்திக்கணும்ப்பா. ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்து சந்திக்கணும்ப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில எந்தெந்த சூழ்நிலை இருக்காங்களோ எல்லா சூழ்நிலை எல்லாவற்றையும் தேவன் அறிவிங்க. இன்னைக்குள்ள நாள்ல அவங்க என்ன யோசனை எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க, சத்துருக்கள் மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க ராஜா. ரட்சிப்பின் வசதாங்க ராஜா. நீதியின் சால்வைத்தாங்க ராஜா. துதியின் அபிஷேகம் நிரப்பு ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வானத்தில் விட்டு சிங்காசன பலன்களை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் சகல குடும்பத்தையும் சம்பூர்ணமா திருப்தியா நிரப்பி ஆசிரிங்க. பலகணிகளை திறந்து ஆசிரிங்க. பண்டசாலை திறந்து ஆசிரிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் ஆசிரிங்க. இந்த நாளிலும் உங்களுடைய கிருபையால் நிரப்பி உங்களுடைய பிரசன்னத்தால் மூடி சகல காரியத்தில் கற்றுக் கொடுங்க ஆசிரியம். முன்னும் பின்னுமா தேவனி படுங்க. எல்லா குடும்பத்தையும் கத்தர் பொருட்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். உங்க ஜீவன்களை தாழ்த்தி விடுவோம். துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை. God bless you.